ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாக்காரங்க வந்துட்டு அலகுலாம் போட்டு மேலே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆறு எவ்வளோ கூட்டமா இருந்தது. இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லாம காலியா இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன் நானு வந்துட்டு, நம்ம தான் லாஸ்ட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அலகுலாம் நெறைய பேர் போட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டா போனோம். நம்ம பசங்க எல்லாமே மோளம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. கொடூரமான வெயில்ல நம்ம மாட்டிக்கிட்டோங்க. அது மட்டும் இல்லாம வரக்குள்ள நம்ம எவ்வளோ ஈஸியா வந்துட்டு போன வீடியோல நான் சொல்லிருப்பேன். ஆனா போகக்குள்ள வந்துட்டு கொடூரமான வெயில்ல நம்ம வந்துட்டு சட்டை ஃபுல்லா வந்துட்டு வேர்வையாச்சுங்க. பசங்க எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க இடையிலேயே வந்துட்டு. ஏன்னா இங்கேருந்து பழமலை நகருக்கு போறது வந்துட்டு கொஞ்சம் பக்கமா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அத நம்ம ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போறதுக்குள்ள தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியுங்க. ஆனா ஒண்ணுங்க, விருத்தாச்சலத்துல வந்துட்டு ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா, வெள்ளிக்கிழமை தெரு நெடுக்க கடைவீதி ஃபுல்லாவே வந்துட்டு மோர் ஊத்த ஆரம்பிச்சுருவாங்க அங்கங்கே ஸ்பாட்டில். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில்லாம் குடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம பெரிய கோயில் தாண்டி நம்ம கடைவீதி வந்துட்டு, அதுக்கப்புறம் பாலக்கரையை ரீச் பண்ணிட்டு, ஒரு வழியாக நம்ம ஏரியா உள்ளார வந்துட்டோம். ஏரியா உள்ளார வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டங்க. ஏன்னா போன போன வருஷம் வீடியோவிலேயே நான் போட்டிருப்பேன் வந்துட்டு, உள்ளார வந்தவுடனே டான்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம பழமல் நகரில் எப்போதுமே வந்து டான்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக டான்ஸ் ஆடி நம்ம வந்துட்டு அழகு, செடல் எல்லாத்தையும் சூப்பராக வரவேற்பாங்க. ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இன்ச்சு பை இன்ச்சாக தாங்க கொஞ்சம் நவுத்திட்டு வந்தோம் ஏரியா உள்ளார வந்த பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகுலாம் வந்து ஒன் பை ஒன்னாக கைட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயில் உள்ளார வந்த பிறகு நம்ம அடி போட்டு முடிச்சுட்டு, பசி வந்துட்டு நம்மளுக்கு வயித்த கிள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் உள்ளார வந்த டைம் வந்து 3:30 மணி. அதுக்கப்புறம் 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்துட்டு எல்லாமே வந்து கூழ் உள்ளார வந்து ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாமே பசியின் கொடுமையை தாங்க முடியாம, அவன் ஒரு கிளாஸில் போயிட்டு கூழ் வாங்கி குடிக்க